வெல்கம் டு பிஜி எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, செல்லோட சி ரேட்டிங் அப்படின்னா என்னங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். இந்த செல்லில் நிறைய வெரைட்டி வருது. 1C 2C 3C இப்படி நிறையா சி ரேட்டிங் அதிகம் உள்ள செல்லு, கம்மியாக உள்ள செல்லு இப்படி நிறையா வருது. இந்த சி ரேட்டிங் அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ எல்எப்பி செல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல சோலாருக்கு யூஸ் பண்ணுறோம், ஆட்டோமொபைல்லையும் யூஸ் பண்ணுறோம். இந்த சோலாருக்கு யூஸ் பண்ணுறதும் ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணுறதும் ஒன்றா அப்படின்னா கிடையாது. இப்போ சோலாருக்கு யூஸ் பண்ணுற செல் எல்லாமே, அதாவது இன்வெர்டர் பர்பஸ் 1Cங்கிற கிரேடில் தான் மோஸ்ட்லி இருக்கும். இதுவே நம்ம ஆட்டோமொபைலுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே மோஸ்ட்லி 3C அப்படிங்கிற கிரேடில் தான் நமக்கு வருது. இந்த 1C செல்லு அப்படின்னா என்னென்னா, இதில் கொடுத்துருக்க மில்லி ஆம்பியர் அவர் அப்படின்ற வேல்யூ ஒன்று இருக்கும். மோஸ்ட்லி எல்எஃப்பியை பொறுத்த வரைக்கும் 6000 மில்லி ஆம்பியர் பர் அவர் அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 6000 மில்லி ஆம்பியர் பர் அவரை 1C அப்படிங்கிற கிரேடில் நமக்கு இருந்துச்சுன்னா 1 ஹவரில் 6000 மில்லி ஆம்பியரை சார்ஜ் பண்ண முடியும், டிஸ்சார்ஜும் பண்ண முடியும். இதுதான் 1C. இதுவே 2C அப்படிங்கிற கிரேடில் அந்த செல்லு இருந்துச்சுன்னா அதை அப்படியே டபுளாக, அதாவது 6000 12000 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிற லெவலில் சார்ஜ் பண்ண முடியும், டிஸ்சார்ஜும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இதுதான் 2C. இதுவே 5C அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இதை அப்படியே 5ஆல் பெருக்கினா 30,000 மில்லி ஆம்பியர் ஹவரில் சார்ஜ் பண்ணிக்க முடியும், டிஸ்சார்ஜும் பண்ணிக்க முடியும். பட் இதில் மெயினான ரோல் என்னென்னா, 1 ஹவரில் 1Cங்கிறத 1 ஹவரில் சார்ஜ் டிஸ்சார்ஜ் அதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அதை பண்ணிக்க முடியும். 6 மில்லி ஆம்பியர் ஹவர்னு கொடுத்துருக்குங்களா, இதை 1 ஹவருக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும், 1 ஹவருக்கு 6 மில்லி ஆம்பியரை டிஸ்சார்ஜும் பண்ணிக்க முடியும். இதுவே 2Cங்கிற கிரேடில் போயிட்டோம்னா டைம் நமக்கு அப்படியே பாதி ஆகிடும். 30 மினிட்ஸ்லேயே சார்ஜும் பண்ணிக்க முடியும். இதோட டோட்டல் கெப்பாசிட்டியை 30 மினிட்ஸ்லேயே டிஸ்சார்ஜும் பண்ணிக்க முடியும். அதாவது இதில் என்ன வேல்யூவோ அதில் டபுளாக டிஸ்சார்ஜ் பண்ணும். பட் ஆனால் டைம் பாதியாக குறைஞ்சிரும். இதுவே 5C அப்படிங்கிற ரேட்டிங்கில் உள்ள செல்லாக இருந்தால் வெறும் 12 நிமிடத்துலேயே அதோட டோட்டல் கரண்ட்டையும் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதாவது 30 AHஐ 12 நிமிஷத்தில் இதுலேருந்து நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும் 5C இருந்தால். அதுவே வேகத்தில் சார்ஜ் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த சி ரேட்டிங் எதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதோடைய கேத்தோடு மெட்டீரியல், இந்த செல்லில் கேத்தோடு சைடு ஒரு மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதாவது கேத்தோடு மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இதுதான் லித்தியம் அயானு NMC அப்படிங்கிற மெட்டீரியல் தான் இதில் கேத்தோடு சைடில் யூஸ் பண்ணுறோம். ஆனோட் சைடில் கிராஃபைட் அப்படிங்கிறது இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில் செல்லில் ரெண்டையும் பிரிக்கக்கூடிய செப்பரேட்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த கேத்தோட் சைடில் இருந்து அயான் பிரிஞ்சு ஆனோடுக்கு போனால் அதுக்கு பேர் சார்ஜிங். கேத்தோட் சைடில் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குதோ அதை பொறுத்து தான் இந்த அயான் வேகமாக பிரிஞ்சு ஆனோட் சைடுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1Cங்கிற கிரேடு உள்ள செல்லில் கேத்தோட் சைடில் ரொம்ப குறைவான மெட்டீரியலை அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு தின் லேயராக இருக்கும். ஒரு தின் லேயர் பேப்பரை அந்த தின் லேயரில் அந்த NMCங்கிற மெட்டீரியலை அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இடையில் செப்பரேட்டர் இருக்கும். அதுக்கு அடுத்து பாசிட்டிவ் ஆனோடு நெகட்டிவ் ஆனோடு சைடு இருக்கும். இந்த ஆனோடு சைடுக்கு
கேத்தோடு சைட்லேருந்து எலக்ட்ரான் ஃபுல்லாக அயானாக வந்து சேர்ந்தால் அதுக்கு பேர் சார்ஜ். இதுவே கேத்தோடில் அதிகமான என்எம்சி மெட்டீரியல், லித்தியம் அயான் பாஸ்பேட் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதிகமான கரண்ட்டை கொடுக்கும்போது அதிகமான அயான் பிரிஞ்சு போய் ஆனோட போய் சேரும். அந்த ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடக்கும். அந்த வேகமாக நடக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அங்கே மெட்டீரியலும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது சி ரேட்டிங் அதிகம் உள்ள செல்லு. டிஸ்சார்ஜ் அப்போ என்ன ஆகுதுனாக்க ஆனோடில் இருக்கிற ஏற்கனவே சார்ஜிங் போது ஆனோட வந்து சேர்ந்த அயான்லாம் இருக்குங்க இல்லைங்களா, இந்த அயான்லாம் வேகமாக டிஸ்சார்ஜ் ஆகணும். அப்படின்னாக்க அங்கே அதிகமான கேத்தோட் சைடில் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல் அங்கே இருக்கணும். ஆனோட சைடும் சரி, கேத்தோட சைடும் சரி. இந்த மெட்டீரியல் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அந்த ப்ராசஸ் வேகமாக நடக்கும். இது ரெண்டுக்கும் இடையில் ரெண்டையும் பிரிக்கக்கூடிய ஸ்பேசர், அதாவது செப்பரேட்டர். இந்த செப்பரேட்டரு ரொம்ப குறைவான இடைவெளியில் அமைச்சிருப்பாங்க. அதாவது சி ரேட்டிங் அதிகம் உள்ள செல்லில். இந்த சி ரேட்டிங் அதிகம் உள்ள செல்லு ஒரு அதிகப்படியான ப்ரெஷரில் இருக்கும். ரொம்ப குறுகிய இடத்துக்குள்ளே நிறையா மெட்டீரியலு, ரொம்ப குறுகலான செப்பரேட்டருக்கு இடையில் 2 பிளேட்டுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட் ரெண்டுமே இப்படி அடுக்கி வச்சுருக்கிறது சி ரேட்டிங் அதிகமான உள்ள செல். அதுவே சி ரேட்டிங் கம்மியாக உள்ள செல் 1C அப்படிங்கிற கிரேடில் உள்ள செல் எல்லாமே ரொம்ப அடர்த்தி இல்லாமல் நார்மலாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப குறைவான மெட்டீரியல், கேத்தோடு மெட்டீரியல் அதில் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மெட்டீரியல் குறைவாக இருக்க காரணத்தினால நம்மளால் வேகமாக இதை சார்ஜ் பண்ண முடியாது, டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான மெட்டீரியல் எவ்வளோ இருக்குதோ அதுக்குண்டான வேகத்தில் தான் இது சார்ஜ் நடக்கும், டிஸ்சார்ஜ் நடக்கும். மெட்டீரியல் அதிகமாக இருக்க இடத்துல வேகமாக சார்ஜ் நடக்கும், டிஸ்சார்ஜ் நடக்கும். மெட்டீரியல் குறைவாக இருக்க இடத்துல குறைவாக தான் சார்ஜ் நடக்கும், குறைவாக தான் டிஸ்சார்ஜ் நடக்கும். பட் இந்த வேகமாக சார்ஜ் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த என்எம்சி வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு கெமிக்கல் காம்போசிஷன். நீங்கள் வேகமாக சார்ஜ் பண்ணும்போது இந்த அயானெல்லாம் பிரிஞ்சு வேகமாக இன்னொரு இடத்த போய் சேருது இல்லைங்களா. இதனால் அதாவது கேத்தோட்லேருந்து ஆனோட போய் சேருது இல்லையா, சார்ஜ் ஆகும் பொழுது இந்த ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடக்கிறதுனால ஒரு இன்டர்னலாக ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் என்ன ஆகும்னா செல்லோட லைஃப்பை குறைக்கும். அதுவே குறைவாக அந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது இந்த ஹீட்டுக்கான வேலை கிடையாது. அதனால் செல்லோட லைஃப் அதிகமாகும். ஓகேங்களா. இந்த ஹீட்டு என்ன பண்ணும்னா இந்த கெமிக்கலுடைய கெமிஸ்ட்ரி அதை கொலாப்ஸ் பண்ணுது. இந்த ஹீட்டு அதோட வேகமாக சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய 5C 3Cங்கிற செல் எல்லாமே ரொம்ப நெருக்கமான செப்பரேட்டர், ரொம்ப தின் லேயர் செப்பரேட்டர் இடையில ரொம்ப பக்கத்தில் அமைக்கிறதுனால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு ஹீட்டு அதிகமாகி ஒரு ஷார்ட் சர்க்யூட் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இங்கே ஆகிடுது. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம கேத்தோட் மெட்டீரியல் பார்த்தோம், என்எம்சிங்கிற மெட்டீரியல். இப்போ ஆனோடில் நம்ம கிராஃபைன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு லேயராக அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இடையில் எலக்ட்ரோலைட்டை, அதாவது எலக்ட்ரோலைட்டாக நமக்கு இந்த இடத்துல 3-4 வகையான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது இசி, டிசி, டிஎம்சி, இஎம்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வகையான கெமிக்கல். எத்திலின் கார்பனேட்டு, டை கார்பனேட்டு, டை மெத்தல் கார்பனேட்டு, எத்தல் மெத்தல் கார்பனேட்டு அப்படிங்கிற மாதிரி 4 வகையான எலக்ட்ரோலைட்டை இங்கே யூஸ் பண்ணுறோம். இது அப்ராக்சிமேட்டாக 16% அப்படிங்கிற லெவலில் டைல்யூட் பண்ணி இதோட லித்தியம் அயான் சேர்த்து தான்
இதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி இந்த செல்லை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கெமிஸ்ட்ரி தான் நமக்கு சார்ஜ் அப்போ டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் வேகமாக ஆகுதா குறைவாகுதுங்களா அப்படின்றத டிசைட் பண்ணுது. இதன் மூலியமாக தான் நம்ம பவரை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 1C செல்லை எடுத்து 3C இடத்துல யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக முடியாது. 1C செல்லு அதோடைய கெப்பாசிட்டி என்னவோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதுவே 3C செல் எடுத்து 1C இடத்துல யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். 1C செல்லு 3C லெவலுக்கு யூஸ் பண்ணோம்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லு 3C செல்லு 3C செல்லு என்ன கெப்பாசிட்டி கொடுக்குதோ அதை 3 1C செல்லு கொடுக்கும். நமக்கு அவ்வளோ இடம் இருந்துச்சுனாக்கா 1C செல்லே எடுத்து நம்ம 3C கிரேடுங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி இது இடத்தை பொறுத்து, இடத்தோட அளவை பொறுத்து மாறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பவர் டூல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ட்ரில்லிங், ஹேமர் டூல், இந்த மாதிரிலாம் கட்டிங் டூல், இதெல்லாம் பவர் டூல்லாம் 5Cங்கிற கிரேடில் செல்லை கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செல் என்ன பண்ணும்னா வேகமாக அதோட ஆற்றலாக கொடுக்கும். ஒரு 5000 mAh உள்ள செல்லு 5C செல்லு 25 amps அதால் கொடுக்க முடியும். பட் ஆனால் என்னாகும், ரொம்ப குறைவான நேரத்தில் அது ஆற்றலை இழந்துடும். அதனால தான் அது 5C. இதுவே 1C செல்லு அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணோம்னாக்க நமக்கு 5-6 செல்லு அந்த இடத்துல போட்டாகணும். அந்த 6 செல்லு வைக்கிற அளவுக்கு இடம் வேணும். ஏன்னா அது பவர் டூல் நம்ம ஹேண்டிலிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். மிகப்பெரிய ஸ்டோரேஜ், பேட்ரி ஸ்டோரேஜ் எடுத்துக்கூடாது. அதனால் ரொம்ப சின்ன செல்லுங்களை வச்சு, C ரேட்டிங் அதிகம் உள்ள செல்லுங்களை வச்சு அதை பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம பைக்லேயும் அதே தான். நமக்கு பேட்ரி பே எவ்வளோ சைஸ் இருக்குதோ அதை பொறுத்து நம்ம இந்த செல்லை 1Cலேருந்து அல்லது 3C 5C எதை வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். பட் 1C செல்லை அதிகமான இடத்துல டிசைன் பண்ணோம்னாக்க நிறைய இடம் தேவைப்படும். இந்த 1C செல்லு மோஸ்ட்லி இன்வெர்டர் பர்பஸ், சோலார் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம பயன்படுத்துகிறோம். 3C செல்லு ஃபுல்லாக நம்ம EV பர்பஸுக்கு பயன்படுத்துகிறோம். 5C செல்லு ஃபுல்லாக நமக்கு பவர் டூல் இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் ஒரு கம்ப்ளீட் லித்தியம் அயன் பேட்டரி பேக்கை உருவாக்குறதுலேருந்து, அதை சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம டீட்டெயில்டாக அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி செல்லோட C ரேட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த ப்ராசஸ் வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்கள் கமெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் என்ன சந்தேகம் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வீடியோவை தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் கொடுப்போம்.